ஸோ 2025 பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட வைல்டு கேட் அப்படின்ற திரைப்படத்தை இப்போ லைன் கேட் ஓடிடி ஆப்ல பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. படத்தோட ரன் டைம் 1:30 நிமிஷம் கிட்ட வருது. ஐஎம்டிபி ரேட்டிங் 10க்கு 3.9 கொடுத்துருக்காங்க. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில வர நம்ம படத்தோட ஹீரோயின் பேர் தான் வந்துட்டு ஆடா. இவங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இவங்க தம்பி பண்ண ஒரு சில தப்பான விஷயத்து மூலியமா வாய் பேச முடியாது இருக்கு நம்ம படத்தோட ஹீரோயின் பொண்ணை பார்த்தீங்கன்னா ஒரு கேங் வந்துட்டு கடத்தி கொண்டு போயிடுவாங்க. சோ அவங்க கேட்கிற பணத்தை எப்படியாவது ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம படத்தோட ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி டைமண்ட்ஸை வந்துட்டு கொள்ளையடிச்சுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்களோட லைஃப்ல நடக்கூடிய சம்பவம்லாம் என்ன, கடைசியா அவங்களுடைய பொண்ணை இவங்க காப்பாத்தினாங்களா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. மேஜரா இந்த படத்துல வரக்கூடிய எல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸுமே பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. தென் ஆக்டிங்குமே படத்துல நடிச்ச எல்லா கேரக்டருமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸா கொடுத்துருக்காங்க. ஸ்டோரியா பாத்தீங்க அப்படின்னா ஒரு யூஷுவல் டெம்ப்ளேட் தான், புதுசா எதுவுமே இருக்காது. தென் படத்துல வர எந்த ஒரு கேரக்டருமே பாத்தீங்கன்னா படம் பார்க்கும்போது பெருசா கனெக்டே ஆகல, ஓரளவுக்கு தான் கனெக்ட் ஆகுது. டெக்னிக்கல் சைடு அப்படின்னு பார்க்கும்போது சினிமாட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட் மியூசிக், சவுண்ட் ஒர்க் இது எல்லாமே இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி நீட்டா பண்ணிருக்காங்க. ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு புதுசான எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாத ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு நல்ல படமா தான் வந்திருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. லைன் கேட் ஓடிடி ஆப்ல மல்டிபிள் லாங்குவேஜ்ல ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க.